சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. போக்சோ வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜை கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் காவல்துறையினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை சொல்லுங்கள். கோவையில் 2 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை மூணார் பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் தனிப்படை போலீசார் கைது செய்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு கோவைக்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் அங்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவரை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கோவையில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறை அழைத்து வந்து போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் அவருடைய தகவல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட பிறகு இன்று விடுமுறை என்பதால் அடுத்ததாக நீதிபதி நந்தினி தேவியுடைய வீட்டுக்கு தற்சமயம் மதபோதகர் ஜான் ஜெபராஜை காவல்துறையினர் நீதிமன்றத்திலிருந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தொடர்ந்து போதனையில் ஈடுபட்டதோடு பல பாடல்களையும் பாடி பிரபலமாக இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி இது தனது வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் 2 சிறுமிகளுக்கு அவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கிடைத்த புகாரின் பேரில் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவரை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளிநாடு தப்பி செல்லக்கூடாது என்பதற்காக கோவை மாநகர காவல்துறை தரப்பில் லுக் அவுட் நோட்டீஸும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவரை தேடி கர்நாடகா, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனிப்படையினர் விரைந்த நிலையில் மூணாறு பகுதியில், கேரளா மாநிலம் மூணாறு பகுதியில் அவர் பதுங்கி இருந்திருக்கிறார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பராசக்தி.